வாங்கண்ணா. வாங்க எல்லாரும் சிறப்பு சார் வாங்க சார் எல்லாரும் வாங்க சார் வாங்க. ஆமா எல்லாம் கைது ப்ளீஸ். இப்போ இவ்வளோ நான் பேசுறேன் மேம். ஆசா மேம் அடுத்த சிறப்பு மாதிரி கேட்க ப்ளீஸ் மேம். இன்று பிறந்த நாள் காணும் எங்கள் தங்க தலைவி தானே தலைவி சில விஷயங்கள் வந்து சரி வந்துட்டு நாங்க பதிவு பண்ண நினைப்போம். அந்த மாதிரி எங்க தானே தலைவி சிந்து அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்க எல்லாரோட சேர்ந்து நானும் ஷேர் பண்றேன். காரைக்குடியில ஒரு ஃபீமேல் ஐகானா மனைவியை முன்னிறுத்தி மோஸ்ட்லி வந்துட்டு காரைக்குடியில எல்லாருமே பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அது இந்த ஊருக்கு புதுசா வாழ வந்து நான் சொல்றேன் சாட்சியம். அந்த மாதிரி பத்ரி தம்பி வந்துட்டு சிந்துவோட ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் துணையா இருந்து அவங்களோட வெற்றிகள்ல பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னும் பல 100 பிறந்த நாள்கள் பார்க்கணும். அண்ட் சிந்து சிரிச்சுக்கிட்டே பயங்கரமான ஆளுங்க. கார் எக்ஸ்ப்ளோரர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சுவலி சிந்து வந்து கார் ஷோரூம் தான் வச்சிருக்கோம். அந்த வச்சா என்ன தம்பி BMW இல்லைன்னா பென்ஸ் இல்லைன்னா வால்வோ ஷோரூம் அடுத்து சிந்து காரைக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சிந்துக்கு அவ்வளவு கார் தெரியும். நாங்க வால்வோ வாங்க ஃபர்ஸ்ட் சிந்து தான் ஓடிச்சு. நீங்க பாத்துருப்பீங்க. பயங்கரமான ஒரு ரகட் ஹோம்லி என்னன்னா சொல்லலாம். பிகாஸ் ஷி லவ்ஸ் டிரைவிங். சிந்தோட டிராவல் பண்ண மியூசிக்லாம் கேட்டு ரொம்ப ஜாலியா ரொம்ப லாங் டிரைவ் போன தம்பி பர்மிஷன் இப்படியே கேட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். சிந்தோட போனா ரொம்ப ஹாப்பி டவுன் டு அர்த் சிம்பிள். எதுவுமே தலைக்கு கொண்டு போகாது. நம்ம எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். சாரி சொல்ல வேணாம், தேங்க்ஸ் சொல்ல வேணாம். சோ ஸ்வீட். ரொம்ப நல்ல பிள்ளை. ரொம்ப டவுன் டு அர்த். அவ்வளவு பெரிய ஃபேமிலி அவ்வளவு பெரிய ஒரு ரெப்யூட்டேட்டட் ஒரு சொசைட்டில இருந்தா கூட சாதாரணமா நம்ம கூட ரொம்ப சிந்து தப்பா நினைச்சுப்போ நம்ம யோசிக்காம பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அவங்களோட புதுசா ஒரு வண்டி லான்ச் பண்ணிருக்கோம். காரைக்குடியில இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், ஆக்சுவலி 18 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு வண்டி வாங்கி தரணும். ஆனா அவங்க இஷ்டத்துக்கும் பெட்ரோல் டீசல் செலவு பண்ணக்கூடாது. வெறும் 4 மணி நேரம் சார்ஜ் பண்ண போதும் போல இருக்கு. கேண்டி மாதிரி இருக்குல்ல, மிட்டாய் மாதிரி கடிச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். ஆக்சுவலி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்பே ஒரு வண்டி வாங்கிட்டோம். எடுத்து திரும்பினா அது ஆக்சுவலா ஒரு சின்ன சவுண்ட் கூட இருக்காது. அப்படியே ஸ்மூத்தா போகும் ரோட்ல. எனக்கு என்னன்னா நான் இந்த ஊரை வந்து பொல்யூட் பண்ணல, புகை விடல, அது வந்து கிரீனா இருக்கு, நான் வந்து மாசு பண்ணலன்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து இந்த பைக்ல தான் இப்போ ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க. இதுல வெறும் அந்த நேம் போர்ட் மட்டும் கிரீனா கொடுக்கல. உண்மையாவே நம்மளோட சொசைட்டிக்கு இந்த பூமிக்கு வந்துட்டு மாசு இல்லாத ஒரு வண்டியா இது இருக்கு. ரேட் வைஸ் ரொம்ப கம்மினா வெறும் 95,998 தான். ஆன் ரோட் 1 lakh. ஆனா இப்ப 4,000 தள்ளுபடி பண்றாங்க. ஆடி தள்ளுபடி இந்த தள்ளுபடி பெருசா இருக்கு. பிகாஸ் எனக்கு எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்றது வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்துட்டு நிறைய நம்ம பார்ப்போம் ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சு, தீ பிடிச்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ரொம்ப பயந்தது. பட் என்னோட வண்டி நான் வாங்கினப்ப சொல்றேன், இது ஃபுல்லா மெட்டல் பாடினால 0% டேஞ்சர் கிடையாது. பயப்பட வேண்டாம். சார்ஜ் போடும் போது வெடிச்சிருச்சு அது இது நிறைய நியூஸ்ல பார்த்துட்டு எலக்ட்ரிக் வண்டி எல்லாம் இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா செட்டாக்ன்றது என்னோட கணவர் முதல்ல காலேஜ் வரும்போது ஒரு செட்டாக் இந்த பஜாஜ் பைக் தான் வச்சிருந்தாரு. அந்த வண்டியில ஒரு 7-8 பேர் தொங்கிட்டு வருவாங்க. காலேஜ் பசங்களுக்கு இந்த வண்டின்றது ஒரு பேஷன் தானே. சோ 2000 அந்த 2001 எல்லாம் அந்த பசங்க பண்ணலூட்டி நான் அப்படிதான் பாத்திருக்கேன். அப்படி இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த எல்லோ இல்லாம இன்னொரு கலர் கண்டிப்பா நான் காமிக்கிறேன். பாப்பா அந்த ப்ளூ கலர் போய் காமிச்சேன் பக்கத்துல.
கண்டிப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ளூ கலர். அது வந்து ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்குல்ல. நிஜமா உடனே வந்துட்டு காரைக்குடி ஷோரூம்ல நீங்க வந்து புக் பண்ணிருங்க. இந்த 2 பைக்கும் உங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டா போதும். அந்த சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் போலாமா. சோ காலேஜ் போயிட்டு சாயந்தரம் வர வரைக்கும் சேஃப். இதோட வந்துட்டு சேஃப்டிக்காண்டி ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயா தராங்க. நம்மளோட பாதுகாப்பை வந்துட்டு அவங்க கொஞ்சம் எமோஷனலா டச் பண்ணிட்டாங்க. சோ யாருமே வந்து பைக்குக்கு ஹெல்மெட் ஃப்ரீயா தர மாட்டாங்க. நம்ம வண்டி வாங்கினா போதும் நினைப்பாங்க. ஆனா வாங்கி ஓட்டுறவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நீதான் கம்பெனில பேசி வாங்கின கம்பெனில கொடுத்தாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க சிந்து ஒரு வேலை பேசி வாங்க முடியும் வாங்கியிருப்பா. அவ்வளவு ஒரு பெரிய மனசு சிந்து. அவ சிரிக்க வெக்கப்படவும் பாருங்க, அழகா இருக்கு. என்னன்னாலும் பர்த்டே பின்னால அப்படி சொல்றேன்னு இருக்காதுன்னா நாங்க எப்பயுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுவோம். ஒரு பர்த்டே அன்னைக்கு ட்ரீட் கொடுக்காம ஏமாத்தி ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஒரு விழா எடுத்து அதே ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு எந்த செலவு இல்லாம கூப்பிட்டு எப்படி வந்து ஓபன் பண்ணி அவங்கள வச்சே தன்னை பத்தி 4 வார்த்தை நல்ல விதமா பேச வைக்கிற அந்த அறிவான புத்திசாலியான காரைக்குடி சிறந்த ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த சிந்து. சிந்து 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 அதுக்கப்புறம் வந்து என்னோட சூப்பரா பேசுறாரு எங்க அண்ணா. அடுத்து வந்துட்டு அவதான் எங்களை மாதிரி பல பேரோட சிரிக்கிறது அழகா இருக்கல. அதுக்காக ஃப்ரெண்ட்ல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு பல்லுல. அந்த பல்லு பிரச்சனையை சரி பண்ணி எங்களோட காரைக்குடியின் எம்ஜிஆர், வாழும் எம்ஜிஆர் பிரபு அண்ணா அவர்களே நான் அப்படி அந்த பிரபு அண்ணா வந்து இப்ப பேச வர போறாரு. அவர் வந்துட்டு விஜய் இதுல வந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து கொஞ்சமா பேசுவாரு, ஆனா ரொம்ப கருத்தா பேசுவாரு. அதனால அண்ணன் கீழே கொடுத்துட்டு இந்த மேடையில இருந்து நான் வெளியே போகிறேன். கொஞ்சமே நான் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உதவி கொண்டிருக்கிற எனது அன்பு தங்கை திரு ஆஷாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தது எனது பெருமை நண்பர் திரு பத்ரி அவர்களே, இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திருமதி சிந்து அவர்களே மற்றும் நண்பர்களே, தோழர்களே, இந்த குடும்பத்தின் வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் அந்த மாலை வழங்கினார். போன மாசம் ஒரு மாசம் இருக்குமா லான்ச் பண்ணோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை லான்ச் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பெருமையா இருந்துச்சு. கொஞ்சம் விலை மட்டும் கூட இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தோம், ரொம்ப நல்லா இருக்கு வண்டி, விலை மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு. ஸோ நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த வண்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்டா கேட்டிருந்தோம். அப்பவே சொல்லியிருந்தாங்க இந்த கம்பெனி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டு இந்த வண்டி அந்த வண்டிக்கு எந்த வகையிலும் குறைந்த இது கிடையாது. அதே வண்டி சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பாடி எல்லாமே அதே தான். அந்த வண்டி இவ்வளோ அஃபோர்டபுளா கொண்டு வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்த திரு பத்ரிநாத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். இவங்க 2 பேர் தான் சிந்து பத்ரி, காரைக்குடி சிட்டாக் ஷோரூமோட ஓனர்ஸ் தானே சொல்லுவோம். ஓகே, ஃபினிஷ் பண்ணிடவா? நீங்க ஏதாவது பேசுறியா ஒரு வார்த்தை அவங்க கிட்ட? பர்த்டே பேபி